ஹே கைஸ், வெல்கம் பேக். ஈசோலக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா சேலமில் இருக்கிற மாருதி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட காரு. கிருஷ்ணகிரியில் ஷோரூம் இருக்குது. பட் வந்து அங்கேக்கு இங்கேக்கு எவ்வளோ வித்தியாசம் வந்து இதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அங்கே எவ்வளோ வண்டி எடுத்திருக்கோம் அதை பற்றி சொல்லணும்னா போயிட்டு இருக்கோம். இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸா மாருதி சுசுகி நெக்ஸா ஷோரூம் வந்து எடுத்துருக்கோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிதுங்க உள்ளார. Speed to the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. We lay awake in bed, the laughs so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light. இதை பற்றி சொல்லணும்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எதிரே பார்க்கலாம். ஆனால் இது அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. எங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்கிற அந்த இடத்துல இருக்குது 5 ரோடு நெக்ஸா ஷோரூம். நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை வேறு லெவல் பண்ணிட்டாங்க, வேறு லெவல். சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. ஒரு வண்டி என்கரேஜ் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒன்று. ஒரு வண்டி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்கரேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த ஷோரூமில் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அதுக்கு ஆஃபரும் பண்ணாங்க, நிறைய கிஃப்ட்ஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க சீரியஸாக. அதோட வீடியோ வந்து நான் வந்து மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்து கிருஷ்ணகிரி போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்கிற ஷோரூம். இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா தனி இடம், வண்டி வந்து டெலிவரி எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம், கீ, அதே மாதிரி வந்து நெக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கேட்கலாம் இவங்களே வெட்டி. இங்கேயும் ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நீங்கள் யார் எடுக்கிறீங்களோ அவங்களோட ஃபேமிலியோட பேர் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அல்டிமேட்டுங்க. சீரியஸாக சொல்லணும்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கும். டெலிவரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து அந்த வண்டி பெலனும், அதே மாதிரி இக்னிஸ், நிறைய வண்டி வந்து அங்கெல்லாம் இருக்குது. அல்டிமேட்டுங்க. காற்றுலேயே வந்திருக்கணும். நம்ம வந்து கிளம்புனது வந்து கொஞ்சம் லேட்டாகி போச்சு இன்றைக்கி. அதனால தான் இப்போ டெலிவரி எடுத்தாச்சுங்க. சூப்பராக டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு, வேறு லெவலுங்க டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே சொல்லணும்னா எடுத்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி எடுத்திருக்கோம் ஃபேமிலியில். ஆனால் வந்து இது வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து வீடியோ வந்து அங்கேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வீட்டில் போய்ட்டு நாளைக்கு வந்து அங்கே வீடியோ கண்டினியூ பண்ண முடியும் மார்னிங். ஓகே. வண்டியோட கீ இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மாடல். வண்டியோட ஃபேஸ் லிஃப்ட் இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். வீடியோ தான். இது வந்து ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் வந்து வண்டி வந்து காமிச்சிக்கிறேன். இது வந்து 2023 பேக். இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 சீட்டோடு வரும். ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான். ஹெட் லேம்ப் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபோக் லேம்ப் எல்லாமே வந்து ஒயிட் கலர் எல்இடி தான். ப்ரொஜெக்டர் செம்ம பவர். எல்இடி அதில் கொடுத்துற டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பவர்.
டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த குரோமில் வந்து எக்கிங்கில் சேரும். அதே மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். சைடு வியூ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சைடு வியூ உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு தனியாக. அதே மாதிரி இந்த குரோமில் கம்பெனி வந்து இது வந்து தனியாக நம்ம வந்து போட்டு கம்பெனியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் தான் வரும். இதில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து வருங்க. பேக்கில் இப்படி தான் பேக் ஃபேஸ் பின்னாடி வந்து லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி இப்போ டிக்கி ஓப்பன் பண்ணோன்னா டிக்கியோட பூட் ஸ்பேஸும் நல்லா வந்து பெருசாக இருக்குங்க. கீழே வந்து நம்மளுக்கு நார்மல் வீல் தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப்னி. இங்கே எல்லாமே அந்த எல்லா ஆக்சசரிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ போடுறேன். 360 டிகிரி கேமரா இருக்குது, வைஃபர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்ரு எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த சைடில் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஒரு டிசைன் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. குரோம் ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து டிசைன் சூப்பராக இருக்கும். இங்கே 360 கேமரா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 360 கேமரா இருக்குது. இப்போ வந்து வண்டி உள்ளார வந்து பார்த்துடலாங்க. உள்ளார ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்கோடு வருது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து நெக்ஸா வந்து உங்களோட பிராண்டு, நெக்ஸா வந்து உங்கள் பிராண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியில் இருக்கும்போது ஆப்ஷன் பண்ணுன்னு இங்கே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டு சீட் கவர்லாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பிரேக் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பிரேக் பிடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். புஷ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஏசி வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குங்க. வெல்கம் ஹாய் சையத் மக்தூம். இந்த மாதிரி வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணால் சொல்லுங்கள். ரிவர்ஸ் போனோன்னா ஜஸ்ட் நீங்கள் முன்னாடி இந்த சைடில் தள்ளி, ரைட் சைடில் தள்ளி முன்னாடி தள்ளினா ரிவர்ஸ். ஹேண்ட் பிரேக் எடுத்திங்கன்னா சிம்பிளாக இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் சிம்பிள். மீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் மாருதி சுசுக்கியில் வர மாதிரி தான். ரிவர்ஸில் இங்கே வந்து 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. 60 வந்துடும். பார்த்தீங்களா, எங்கே தேவையோ நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். நம்ம வண்டி எங்கே நிற்குது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. இதில் இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க சுற்றி. அதே மாதிரி இங்கே உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஸ்டிக்கர் இருக்குங்க. அதில் வந்து கெல்ட்டில் அது கெல்ட்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இருக்குங்க. உள்ளார எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 360 பிரைட்னஸ்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹெட் ஆஃப் டிஸ்பிளே. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து அந்த டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகுங்க. லோடிங் ஆகுது. டிசைன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹீட்ரு இந்த சைடில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ரியர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ மோடு. நம்ம வந்து கண்ணுக்கு வெளிச்சம் அடிக்காது. டக்குன்னு நம்மளுக்கு வந்து வண்டி பேக்கில் வெளிச்சம் வந்து வராது. இதில் லைட் மாற்றியாச்சு. இதில் வந்து எல்லோ கலர் தான் வந்துச்சு. நாம் வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவருக்கும். இங்கே தான் ஓகே ஏர் பேக்கு 6 ஏர் பேக்கோடு வருது. டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சின்னஸாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கை கொஞ்சம் தள்ளுறதுக்கு ஃப்ரண்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். நார்மல் எல்லா வண்டியில் வர மாதிரி தான். இங்கே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வண்டியில் எல்லா வண்டியிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஹெட் ரெஸ்ட்டோட வரும், 3 பெல்ட் வரும், 3 சென்சார் வரும் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி இதில் வந்து கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த சைடில் இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல வந்துட்டு வந்து 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சி டைப் ஒன்று, நார்மல் யூஎஸ்பி போர்ட் மாதிரி ஒன்று. இங்கே சின்னசாக ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. ஏசியும் பின்னாடி இருக்குது. லைட் எல்லாமே ஆனில் இருக்குது. லைட்லாம் செம்ம பவருங்க சீரியஸாக. இந்த ஒரு டிஆர்லே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பவராக இருக்கும். நைட்டில் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ பல்ல ஷார்ட்ஸில் போடுறேன். ப்ரொஜெக்ட் இல்லாமல் உங்களுக்கு எல்இடி தான். ஜஸ்ட்டு திறந்து ஓட்டி காட்டணும் பாருங்கள். Door open. Please check and close the door properly. ஓப்பன். அதே மாதிரி சீட் பெல்ட்டு போடலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருங்க. இப்படியே தள்ளிட்டிங்கன்னா மேனுவலில் ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. இது செகண்ட் கியர், இது மைனஸ். ஃபஸ்ட்டு கியர் விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கியரு, இது செகண்ட் கியரு. ஹில் அசிஸ்டும் இருக்குங்க. இது தேர்ட் கியர், இது ஃபோர்த்து கியர். அப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணனா கூட ட்ராப் பண்ணிட்டே வரணும். எனக்கு பிடிச்சது ஆட்டோமேட்டிக் தான். இது நீங்கள் சடனாக பிரேக் வந்து டக்குன்னு நின்று. இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் மோடு போட்டாச்சு. அதுக்கு இது வந்து நியூட்ரல் போட்டு
ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு, ட்ரைவ் மோடு போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக் தாங்க எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. மேனுவல் இப்போ இதில் மேனுவல் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபிள் இல்லை. ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட்டு. இல்லை கிளச் எதுவும் இல்லை, நீங்கள் தாராளமாக நீங்கள் மேனுவலாக ஓட்டலாம், ஆட்டோமேட்டிக் ஓட்டலாம். என்ன ஒன்றுனா நீங்கள் கீழே சும்மா கை இப்படி ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். அது வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் ஓட்டுறத விட மேனுவல், அது நம்ம நார்மல் மேனுவல் அடி கூட ஓகே. அதில் வந்து நம்மளுக்கு வந்து கிளச் இருக்குது, ஜஸ்ட் நம்ம வந்து பழக்கம் ஆகிட்டு. இதில் வந்து கொஞ்சம் நல்லா பழகினீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சிட்டிலலாம் கம்ஃபர்டபுளான வண்டிங்க. எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் கவலைப்படுத்த விட வெறும் பிரேக்கில் மட்டும் கால் வச்சா போதும். சும்மா எடுத்து விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நவர போகுது. அது பாட்டு சடனாலாம் ஒரு எடுத்தோடனே டக்குன்னு வந்து போகாதுங்க. கிளச் எடுத்தோன்னே டக்குன்னு வந்து நம்ம வந்து இப்போ நார்மல் கிளச் எடுத்து எக்ஸிலேட்டர் கொடுத்தோன்னா போயிடும். அதெல்லாம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் நான் கொடுத்தோன்னே ட்ராப் ஆகும் கீர். இப்போ 4வது கீர் போல் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணேன்னா கீர் 3வது கீர் உட்காரும். லைட்டாக விட்டோன்னா ஜஸ்ட் 4th கீரில் அதை மெயின்டைன்ஸ் பண்ணி போயிட்டேன். அது சூப்பராக இருக்குது. வண்டி வாங்கினதுக்கு என்னென்ன வந்து கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு பவுச், வேறு லெவல் பவுச் சீரியஸாக. இது வந்து ஒரு கிஃப்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம வந்து வண்டியோட எல்லா புக்கு வந்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பவுச்சு. அதுக்கப்புறமா பில்லு, இது வந்து ஏதோ ஒரு பில்லுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அட்டைக்குள்ளார வந்து சூப்பராக அதை வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கிஃப்ட்டுங்க. இன்னும் வந்து ஒரு 2-3 கிஃப்ட்டு வரத்துக்கு இருக்குது. நாம் வந்து அது வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுங்க. அது வந்துச்சுன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னு வச்சிங்கன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது வந்து இந்த இதில் இன்னும் ஒரு 2-3 கிஃப்ட்டு கொடுக்குவாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். நாம் ஏன் வந்து இங்கே வாங்கினதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே கிருஷ்ணகிரியில் வாங்கின ஷோரூமில் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கொடுத்தது கிடையாது. எத்தனை வண்டி வாங்கியிருக்கோம், ஒன்றுமே கொடுத்ததே கிடையாது அவனுங்க. நாம் வந்து இது வாங்கினது ஒரே வண்டி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்போது வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எல்லா வண்டியும் நிறைய வண்டியில் கொடுக்கணும் கிஃப்ட்லாம், அதில் யாரும் கொடுக்குறது இல்லை. இது வந்து நம்ம கேட்காமலாம் அவங்க வந்து கொடுத்தாங்க. இங்கே வந்து இந்த கிஃப்ட்டுக்குள்ளார ஒரு கீச்சன், நெக்ஸாவோட ஒரு கீச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸாவோட 2 மக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு வரத்துக்கு இருக்குது. இன்னும் 2 கிஃப்ட்டு வரத்துக்கு இருக்குங்க. அது வந்துச்சுன்னா நான் வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன் என்ன கிஃப்ட்டு வருதுன்னு. வண்டி வாங்கினா இந்த மாதிரிலாம் கிஃப்ட்டு கொடுத்தா தான் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் கஸ்டமர் வாங்குறவங்களுக்கும். நாம் வந்து அதனால் சேலமில் போய் இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சூப்பரான கஸ்டமர் சப்போர்ட்டோட வண்டி ப்ரொவைட் பண்ணாங்க. நாம் வந்து அந்த ஸ்விஃப்ட் ஒன்று வாங்கியிருந்தோம் ரீசெண்டாக. அது வந்து சேல்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம அது சேல்ஸ் பண்ணிட்டு தான் இது வாங்கினது. அது ரெட் கலர் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ரெட் கலர் வந்து செட் ஆகும். அதனால் வந்து ஒயிட் கலர் திரும்பி வந்து நம்ம வந்து பெலனுக்கு வந்துச்சு. உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூ நான் வந்து இந்த வண்டியோட போடுறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுகிறேன். நான் உங்கள் MD சார்.